நான் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. எப்பா எல்லாம் உண்மை விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா. தயவுசெய்து வாப்பா, நீ நேரில் வந்தீங்கன்னா விட்டு பேசிட்டு என்னை வெளியே கூட்டின்னு போடுப்பா. நான் ரொம்ப என்னப்பா பண்ணுவேன், நான் வந்துட்டு மாட்டிக்கிறேன்ப்பா. வாப்பா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காந்தி பஜாரில் அமைந்துள்ள நகைக்கடையில் போலி நகையை அடகு வைத்து பணம் கேட்டவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேலும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜா கடை உரிமையாளரிடம் நான் இனிமேல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என கெஞ்சும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயோ, ஒன்றே நான் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. எப்பா எல்லாம் உண்மை விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா. தயவுசெய்து வாப்பா, நீ நேரில் வந்தீங்கன்னா விட்டு பேசிட்டு என்னை வெளியே கூட்டின்னு போடுப்பா. நான் ரொம்ப என்னப்பா பண்ணுவேன், நான் வந்துட்டு மாட்டிக்கிறேன்ப்பா. வாப்பா, வரியாப்பா. ஏதாவதுப்பா ஆர்ஆர் பஜாரில் ஆர்ஆர் ஜுவல்லரிப்பா. வாப்பா வாப்பா. இல்லைப்பா, எல்லாரும் கடைக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடவுளை என்ன மடைக்கு உட்கார வச்சுட்டாங்கப்பா. என்ன இன்னும் அடிக்கலப்பா. வாப்பா, நீ வாப்பா. எப்படி வருவார் அவர்? எப்படி வருவார் அவர்? எப்படி வருவார் சொல்லி? எப்படி வருவார் அவர்? மன்னிச்சு விட்றேங்கண்ணா. இதோட நான் இந்த தொழிலும் ஓட்டுறேன், என் கை தொழிலே பார்த்துன்னு இருந்தேன்னா நான் இதோட முடி வெட்டுறேன் தொழில் செஞ்சு நான் இதோட இருந்தேன். சைடு ஆள் மெயின் ஆள் அவன் தான். எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு நீ வேணாம், எனக்கு அவன் தான் வேணும். அவனை பிடிச்சா இன்னும் 10 பேர் மாட்டுவான். அப்புறம் நாங்கள் குடும்பம் என்ன வீடியோலாம் எடுத்து போடாதண்ணா. நான் வீடியோ போடல, நான் வீடியோலாம் போடல. ஏற்கனவே நான் அவனை போட்டேன், நான் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் போட்டேன் நான் உன்னை. அதான வேலைக்கு ஆனா பெரிய ஆள்னா ஏன்னா பெரிய அவர் தானே செட் ஆகும். இது வந்து